போலி மருந்து தொழிற்சாலை குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மக்கள் பிரச்சனைகளை கவர்னரின் மேலாண் கவனத்திற்கு கொண்டு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தார். அந்த மனுவில் புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக புதுவையில் செயல்பட்டு வருவதை கண்டித்து இருக்கிறது. இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு துணை போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்ததில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒரு விதமான பீதியும் பயமும் ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ணம் தோன்றுகிறது. போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக புதுவை அரசு விசாரணை என்ற பெயரில் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமாகவும் இல்லை. ஆகவே மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த தாங்கள் தலையிட்டு சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் புதுவையில் சமீபத்திய புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவையில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை புயல் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் மழை வெள்ளத்தில் அடித்து சென்றுள்ளது. விவசாயிகள் நட்ட பயிர்கள் அழுகி நாசமாகி உள்ளது. புதுவை மட்டுமல்லாது காரைக்கால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானமின்றி அவதிப்படுகின்றனர். ஆகவே சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 20,000, மஞ்சள் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 10,000 மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 கொடுக்க தாங்கள் போர்க்கால நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை காக்க வேண்டும். அரசு துறைகளில் வேலைக்கு தேர்வு செய்வதற்காக நடத்தப்படும் தேர்வுகளில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் பணியமர்த்துவதில் சமீபத்தில் பல தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்பதை தங்களின் மேலான கவனத்துக்கு எடுத்து தர விரும்புகின்றேன். நடத்தப்பட்ட தேர்வுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கீடுகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. ஒட்டுமொத்தத்தில் நடத்தப்பட்ட அரசு வேலை வாய்ப்பு தேர்தலில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்பதை தங்கள் கவனத்திற்கு எடுத்து வர கடமைப்பட்டுள்ளேன். இனிவரும் காலங்களில் இது போன்று புதுவையில் ஏற்படாமல் இருக்க தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவையில் செயல்பட்டு வரும் மதுபான தொழிற்சாலைகள் நிலத்தடி நீரை பாதிப்பு அடைய செய்கிறது. புதுவையில் குடிநீர் தரம் குறைந்த பல உயிர்கள் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தரமற்ற விஷத்தன்மையுள்ள குடிநீரால் மக்கள் உடல்நிலை பாதித்து உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் புதுவையில் செயல்படும் மதுபான தொழிற்சாலைகள் அதிமுக நிலத்தடி நீரை உறிஞ்சுதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதில்லை, பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே தாங்கள் தலையிட்டு மதுபான தொழிற்சாலைகள் எண்ணிக்கையை குறைக்க அல்லது நிலத்தடி நீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஊழல் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமீப காலமாக அதிகாரிகள் மத்தியில் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது சம்பந்தமாக பல ஊழல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல அதிகாரிகளுக்கு அதிகப்படியான லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு துறையை நிர்வகிப்பதில் சிரமம், ஊழல் நடத்துவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி வழக்கில் 1 வருட காலம் ஆகியும் காவல்துறை இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆகவே தங்கள் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் சிவகுமாரன், காரை மௌலி, கோமதி சங்கர், சிவகுமார், சுப்பிரமணி, காரைக்காலை சேர்ந்த செல்வம், ஜோசப், குணாலன் ஆகியோர் உடனிருந்தனர்.